ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய காவ்ய கே ரூப் அதில் 6th क्वेश्चनाன काव्य की परिभाषा देते हुए इसके बारे में भारतीय आचार्यों के मतों का वर्णन किया அதாவது कीजिए. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காவியத்தை பற்றி, காவியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காவிய அதில் அதனுடைய வரையறையை தந்து இஸ்கே பாரேமே அதை பற்றி பாரதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அறிஞர்கள் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவர்களினுடைய அந்த கருத்துக்களை பற்றி வர்ணித்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா. ரச்சனாக்கார் அவுர் கிருத்தி, அதாவது ரச்சனாக்கார் படைப்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய அந்த படைப்புகள். காவிய கவி கே துவாரா ரச்சா ஜாத்தாக, நமக்கு தெரியும் ஒரு காவியம் அப்படின்ற ஒரு படைப்பு அப்படின்னா அது கவிஞர்களால் படைக்கப்படுது. ரச்சா ஜாத்தாக. கு धातु के साथ ई प्रत्यय को जोड़ने से कवि शब्द बना है जिसका अर्थ है सर्वज्ञ दृष्टा. அதாவது கு அப்படின்ற அந்த தாத்துவோட அதாவது தாத்து அப்படின்னா அந்த ரூட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரூட் அந்த வார்த்தையிலிருந்து உருவாகி இருக்கு அப்படின்னா, ஒரு வார்த்தை அப்படின்னா ஒவ்வொரு சொல்லாக சேர்ந்து தானே ஒரு வார்த்தை அப்படின்றது உருவாயிருக்கு. ஸோ அந்த கு அப்படின்ற அந்த வேர், அப்புறம் இ அப்படின்ற அந்த சஃபிக்ஸோட சேர்ந்த கவி அப்படின்ற சொல் உருவாகி இருக்கு. அதனுடைய அர்த்தம் அப்படின்னா சர்வஞ திருஷ்டா, ஒரு பார்வை, எல்லாம், ஒரு கண்ணோட்டம், எல்லாமே. சர்வஞ அப்படின்னா அதனுடைய மீனிங் சர்வஞ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. कवि सामान्य मनुष्य से अधिक भावुक और सहृदय होता है. கவிஞர்கள் அப்படின்றவங்க சாமானிய மனுஷசே, ஒரு சாதாரணமான மனுஷனை விட, ஒரு மனிதனை விட, அதிக் பாவுக் அதிகமான உணர்வு, மற்றும் சஹிருதய அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, உள்ளார்ந்த ஒரு இரக்க குணம், அந்த உணர்வு, உள்ளார்ந்த ஒரு உணர்வு, இதயபூர்வமான ஒரு உணர்வு அப்படின்றது அதிகமாக இருக்கும். வஹ் அப்னே மத்தோங்கோ வியக்த் கர்த்தா ரஹ்தாக, அவங்க தங்களுடைய மத்தம் அப்படின்னா கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. வஹ் அப்னே ஹிருதயக்கா ரஸ் தூசரோं तक पहुंचाना चाहता है, वह दूसरों को आकर्षित करना चाहता है. அவங்க அப்னே ஹிருதயக்கா ரஸ், தங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ரஸ் அப்படின்னா அந்த பல்வேறு விதமான அந்த உணர்வுகள், பாவனைகள், இது எல்லாத்தையும் தூசரோं तक மற்றவர்கள் வரை சென்றடைவதற்காக அவங்க விரும்புகிறாங்க. வஹ் தூசரோங்கோ ஆக்கர்ஷித்து கர்னா, அவங்க மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இஸ் பிரகார் காவியக்கே தோ பக்ஷ ஹோ ஜாத்தே ஹே. இதன் வகையில் காவியம் அப்படின்றதற்கு 2 வகைகள் இருக்குது. ஏக் அனுபூதி பக்ஷ, தூசரா அபிவியக்தி பக்ஷ. அதாவது பாவ் பக்ஷ, கலா பக்ஷ. அனுபூதி அப்படின்னா அந்த உணர்வு, பாவ் ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்குது. அபிவியக்தி அப்படின்னா வெளிப்படையான ஒரு கலா அப்படின்ற அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது அந்த பாவ் பக்ஷி. இது ஒரு வெளிப்பாடு, எண்ணத்தினுடைய அந்த வெளிப்பாடாக ஒரு விஷயத்தை ஒரு கவிதைத்துவமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலை, அது சம்பந்தமான ஒரு பிரிவாக இருக்குது. காவியக்கு விபின்ன பரிபாஷாயே. இது நம்ம ஆல்ரெடி காவிய இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் இருக்குமே, என்ன கொஷின், ஐ திங்க் 5th கொஷின் நினைக்கிறேன். அதில் பின்ன பின்ன ஆச்சாரியோங்கா மத், அதுலேயே நம்ம இது எல்லாமே பார்த்துருப்போம். அதே தான் இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த கொஷின் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் நம்ம ஒவ்வொரு எத்தனை பேர் இருப்பாங்க அதில் கவிஞர்கள், ஐ திங்க் 7 இருக்குது. ஸோ அந்தந்த கவிஞர்கள் சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த வரையறைகள், ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய கருத்துப்படி இது இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. काव्य के मुख्य तत्वों के आधार पर आचार्यों ने काव्य की परिभाषाएं दी है. அதாவது காவியம் அப்படின்றதனுடைய அந்த முக்கிய தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு வெவ்வேறு விதமான அந்த கவிஞர்கள் காவியம் அப்படின்றதற்கான வரையறையை கொடுத்துருக்காங்க. உண்மை மத் பேத் அவசிய है, मगर हरेक आचार्य के मत में सत्य ही मात्रा भी अधिक आवश्यक है. ஒவ்வொருவங்களுடைய அந்த வெளிப்பாடு, அவங்களுடைய கருத்து இருக்குது. அந்த கருத்துக்களில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி அந்த முரண்பாடு அப்படின்றது இருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொன்றுலேயும் உண்மை அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா. அதில் பொய்யான விஷயங்கள் அப்படின்னுலாம் கிடையாது, வேறு மாதிரி திருச்சு அப்படிலாம் கிடையாது. அதில் உண்மை, அந்த கரெக்டான அந்த விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க.
भरतमुनि और आचार्य विश्वनाथ ने रस भरे वाक्य ही को काव्य माना है. பரதமுனி மற்றும் ஆச்சாரிய விஸ்வநாத் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஸ் பரே ரஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ரஸ்ஸு காவிய சாஸ்திர அதில் நம்ம நிறைய ரஸ் எல்லாம் பார்க்குறோம்ல. ஸோ அந்த மாதிரியான ரஸ் அது வந்து நிறைந்திருக்கக்கூடிய வாக்கியங்கள் அதுதான் வந்து காவியம். அப்படிப்பட்ட வாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடியது வந்து காவியமாக கருதப்படுது. வாக்கியம் ரசாத்மக் காவியம் விஸ்வநாத். அடுத்து पंडित राज जगन्नाथ ने रमणीय अर्थ प्रदान करने वाले शब्द चित्र को काव्य माना जाता है. இது நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பண்டித் ராஜ் ஜெகநாத் அவர்கள் வந்து ஒரு அழகு இனிமை அந்த அர்த்தத்தை வந்து அப்படிப்பட்ட அர்த்தத்தை அந்த மாதிரியான ஒரு உணர்வை வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடியது சித்தரிக்கக்கூடியது தான் வந்து காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரமணியார்த்தக் பிரதிபாதக் शब्द காவியம் ஜெகநாத். அடுத்து தண்டி பாமக் और आचार्य केशवनाथ ने अलंकार युक्त वाक्य को काव्य माना जाता है. தண்டி பாமக் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேசவ்தாஸ் இவங்கெல்லாம் அலங்கார் யுக்து வாக்கிய முன்னாடி என்ன சொன்னோம் ரஸ், இப்போ வந்து அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அணிகளை நம்ம அலங்காரம் பார்த்துருக்கோம் இல்லையா, சந்து ரஸ் அலங்கார். நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, பிரவீன் உத்ராது அப்படின்னா நம்ம எல்லாமே மௌக்கிக் வரைக்கும் எல்லா லெசனுமே மேக்ஸிமம் மௌக்கிக்கில் வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட் என்னென்ன கொஷின் கேட்பாங்க, எப்படி இருக்கும், நம்ம மௌக்கிக்கில் எப்படி வந்து அட்டன் பண்ணணும், இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பின்னாடியே வந்து இதில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிக்காவட் கேனமுனையும் அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அது போக மற்ற எல்லா பிரவீன் உத்ராதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர் அப்படின்னு. அதில் வந்து பிராச்சீன் பத்ய ரஷ்மிரதி நவீன் பத்ய காவிய ரூப சாஸ்திர பாஷா விஞ்ஞான் திரிபதகா பிரயோஜன் மூலக் இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் எல்லா முக்கியமான கொஷின்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நமக்கு தெரியப்படுத்துங்க. அது போக உங்களுக்கு வந்து இன்னும் என்ன மோட்டிவேட் பண்ணணும், நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நான் அப்பப்போ இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நம்ம சேனலில் இன்னும் மானிட்டைஸ் அப்படின்றதெல்லாம் எதுவும் எனேபிள் ஆகலை. நான் லாஸ்ட்டு 4 இயர்ஸாக வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோஸ் மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். இதுலேருந்து நான் எந்த அமௌண்ட்டு அப்படின்றதெல்லாம் நான் இன்னுமே எதுவுமே ஏர்ன் பண்ணலை. ஐ ஹோப் நான் ஏர்ன் பண்ணுவேன் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது நான் எடுக்கிற லெசன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி அமௌண்ட்டு செலுத்தியும் நமக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க, இருக்கிற டைமை நல்லா வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பிரவீன் உத்ரா அதெல்லாம் நம்மளுக்கு 4 பேப்பர்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி ஓகே, அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். ஓகே, நம்ம எது பார்த்தோம், தேர்ட் ஒன் தண்டி பாமக் இவங்க எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலங்கார் இதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் அப்படின்றது காவியமாக கருதப்படுது. காவிய சோபாகரன் தர்மன் அலங்காரன் பிரயக்ஷதே. அடுத்து 4th आचार्य वामन ने रीति को जो माधुर्य ओज आदि उच्च गुणों से युक्त शैली है काव्य में प्रधान माना जाता है. அதாவது ஒரு காவியம் அப்படின்னா அதனுடைய அந்த வெளிப்பாடு அது எந்த முறையில் இருக்குது, அப்புறம் அதனுடைய இனிமை பூர்வமாக நிறைந்தது, ஒரு ஒளி நிறைந்த ஒரு நல்ல உயர் குணங்களில் இருக்கக்கூடிய அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஸ்டைல் அந்த யூஸ் பண்ணக்கூடிய முறை அதுதான் வந்து காவியம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த अनंतवर्धनाचार्य ने काव्य में ध्वनि को ही प्रधानता दी है. ध्वनि काव्य को ही उन्होंने श्रेष्ठ काव्य माना है. ஆனந்தவர்தனாச்சாரியா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா காவிய அப்படின்றது வந்து துவனி அந்த ஒளி இருக்கு இல்லையா அதுதான் வந்து முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ அந்த துவனி தான் வந்து காவியம், அதான் வந்து சிரேஷ்ட காவியம். அப்படி துவனிக்கு இருக்கக்கூடிய அந்த காவியம் அந்த ஒளி பூர்வமான அந்த காவியம் அப்படின்றதா வந்து சிரேஷ்ட காவியம் ஒரு சிறந்த காவியமாக கருதப்படுது. காவியஸ்யாத்ம துவனி ரீதி புதய சபாமணாத் பூர்வ இது வந்து யார் சொல்லியிருக்காங்க, அனந்தவர்தன். அதாவது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா இந்த விஷயத்தை தான் மேலே வந்து விளக்கமாக கொடுத்துருக்கோம். ஓகேவா, அடுத்து दोष रहित और गुणवाली रचना को सम्मटाचार्य ने काव्य माना है. साहित्य दर्पणकार विश्वनाथ ने इस परिभाषा की खड़ी आलोचना की है. நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஷினை பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்ததா. ஓகேவா, ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்.
எல்லா கொஷினுமே நம்ம மேக்ஸிமம் இருக்குது அப்படிங்கும்போது எல்லாமே மேலே ஐ பட்டன் லிங்க் அடுத்தடுத்த கொஷின் அப்புறம் அந்த பிளேலிஸ்ட்லேயே செக் பண்ணிங்கன்னா என்னென்ன கொஷின் இருக்குது அப்படின்றது நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து தோஷ் ரஹித், அதாவது ஒரு குறையில்லாத ஒரு நல்ல ஒரு உயர்தரமான ஒரு படைப்பு அப்படின்றதா வந்து காவியம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? சம்மட்டாச்சாரியர். ஆனால் இதை வந்து சாகித்ய தர்பன்கார் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய விஸ்வநாத் அவர்கள் இந்த வரையறையை கடி ஆலோசனா ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். ஆச்சாரிய ராமச்சந்திர शुक्ल के अनुसार जिस प्रकार आत्मा की मुख्यतावस्था ज्ञान दशा कहलाती है, उसी प्रकार हृदय की मुख्यतावस्था रस दशा कहलाती है. ஆச்சாரிய ராமச்சந்திர शुक्ल அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மனதினுடைய அந்த உணர்வை முக்கியத்துவமாக அது வெளிப்படுத்தக்கூடியதை வந்து நம்ம ஞான் தசான்னு சொல்கிறோம். அதுபோல் ஹிருதயம் ஆத்மாவினுடைய அந்த ஆன்மாவினுடைய அந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துறத நாம் எப்படி ஞான் தசா அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல் இதயத்தினுடைய அந்த முக்கிய உணர்வை அதை வெளிப்படுத்தக்கூடியதை வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரஸ் தஷா அப்படின்னு சொல்கிறோம். इस रस दशा में मनुष्य की वाणी जो शब्द विधान करती है उसे काव्य कहती है. அதான் சொல்கிறாங்க, இந்த உணர்வை வந்து இந்த விஷயத்தை இப்போ நம்ம ரஸ் தஷா அப்படின்னு சொல்கிறோன்னா அதை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனினுடைய அந்த வாணி, அவனுடைய அந்த குரல், அவனுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த விஷயத்தை வந்து சொல்கிறான். ஸோ அந்த விதமான அந்த ஷப்து, அந்த முறையில் அவன் வெளிப்படுத்துகிறான் இல்லையா, அதைத்தான் வந்து நம்ம காவிய அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றாங்க. सो लास्ट है, कवि अपने ही दृष्टिकोण से लिखता है कि लेकिन वह सभी पाठकों और श्रोताओं के आनंद और उपभोग का विषय बन जाता है. கவிஞர்கள் வந்து தங்களுடைய கண்ணோட்டத்தில் வந்து லிக்தாக எழுதுகிறாங்க. லேக்கின் ஆனால் அது படிக்கக்கூடிய சபி பாட்டக்கும், படிக்கக்கூடியவங்க மற்றும் ஸ்ரோத்தாவும் அப்படின்னா கேட்கக்கூடிய எல்லாருக்கும் ஆனந்தத்தை, உபபோக் அப்படின்னா அவங்களுக்கு அது வழங்கக்கூடியதாக இருக்கணும். அதை வந்து கேட்கக்கூடியவங்க படிக்கக்கூடியவங்களுக்கு அது ஆனந்தத்தை, அந்த உணர்வை வழங்கக்கூடியதாக அது அமைக்கப்படணும். इस प्रकार काव्य में व्यक्तित्व के महत्व के साथ साथ साधारणीकरण ही आवश्यकता भी हो जाती है. இந்த விதத்தில் காவியம் அப்படின்றதுல வந்து ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய அந்த ஆளுமையினுடைய, ஏன்னா அவங்க போயம் அந்த காவியம் அப்படின்றதனுடைய படைப்பு அவங்க எந்த அளவுக்கு ஆளுமைத்தன்மையாக அந்த காவியத்தை படைக்கிறாங்க அப்படின்றதோட சேர்ந்து அதோட சாதாரணீகரண் அப்படின்னா ஒரு பொதுவாக எல்லோராலும் உணரப்படக்கூடியதாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எளிதான அந்த மாதிரியான பொதுமக்களால் அப்படி வந்து ஒரு உணரப்படக்கூடியதாக எல்லோராலும் அதை உணரக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அது இருப்பது அவசியமாகிறது. जब कवि अपने अनुभवजन्य मतों को सुंदर शब्द विधान द्वारा सुंदर अभिव्यक्ति लोक कल्याण के लिए करता है तब वह अभिव्यक्ति काव्य बन जाता है. எப்போ வந்து ஒரு கவிஞர் अपने अनुभवजन्य मतों, தன்னுடைய அனுபவபூர்வமான அந்த கருத்துக்களை, அந்த கொள்கைகளை சுந்தர் சப்த விதான், ஒரு அழகான சொற்களினுடைய முறையில் அதை வெளிப்படுத்துகிறாங்களோ, சுந்தர் அபிவியக்தி ரொம்ப அழகாக அதை வெளிப்படுத்து, லோக் கல்யாண கேலியே உலகத்தினுடைய நன்மைக்காக அது செய்யப்படுது, அப்படிப்பட்ட வெளிப்பாடு அப்படின்னா அதுதான் வந்து காவியமாக உருவாக்கப்படுது. பரிபாஷாயே நம்ம மேலே பார்த்ததே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாக்கியம் ரசாத்மக் காவியம் நம்ம மேலே எல்லாமே அந்த தனித்தனியாக ஒவ்வொரு வரிகளில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் வந்து இங்கே தனியாக இதே நேம் போட்டு இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வாக்கியம் ரசாத்மக் காவியம் அப்புறம் ரமணியார்த்தக் அது எல்லாமே வந்து தனியாக கொடுத்து பேர் போட்டிருக்காங்க. ஓகேவா? பரிபாஷாயே அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த கொஷின் உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.